நேயர்களுக்கு வணக்கம். நான் பாக்யா அசோக், ரெக்கி கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டாரோ கார்ட் ரீடர். இந்த வாரத்துக்கு உண்டான ஏஞ்சல்ஸ் மெசேஜ் வந்து இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இந்த மெசேஜ் பார்க்குறீங்களோ கமெண்ட் செக்ஷனில் 708 அப்படின்ற ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள். இந்த 708 என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்கள் வந்து எவ்வளோ பணம் வந்து சம்பாதிச்சாலும் அதிகம் செலவாகுதுன்னு நினைக்கிறப்போ, அது உங்களோட கையில் சம்பாதிக்கிற பணம் வந்து ஒரு பங்கு செலவாகி மீதி 4 பங்கு கையில் நிற்கிற மாதிரி ஒரு எனர்ஜியை கொடுக்கறது தான் இந்த ஏஞ்சல் நம்பரோட மீனிங். ஸோ நீங்கள் ஒவ்வொரு செலவும் பண்ணுறப்போ இந்த 708ன்ற ஏஞ்சல் நம்பரை உங்களோட மைண்டில் ஒரு 5 தடவை சொல்லிவிட்டு நீங்கள் கொடுக்குற செலவு செய்கிற செலவுகள்லாம் வந்து பல மடங்காக உங்களுக்கு திருப்பி வரணும் அப்படின்னு ஒரு சின்ன வேண்டுதல் மனசுக்குள்ளே வச்சு உங்களோட செலவுகள் நீங்கள் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் மூலிமா வந்து ஒரு விஷயம் பே பண்ணாலும் சரி, இல்லை நீங்கள் கையில் காசு மூலிமா கொடுத்து பே பண்ணுறீங்கனாலும் சரி, இந்த இன்டென்ஷனோடு பண்ணுங்கள். அந்த செலவு பண்ணுற பணம் பல மடங்காக உங்களுக்கு திருப்பி வர்றதுக்கு ஏஞ்சல்ஸோட பிளெஸ்ஸிங்ஸ் வந்து இங்கே அமையும். ஸோ இதை நீங்கள் டைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களோட மைண்டில் ரொம்ப நல்ல ஞாபகமாக இருக்கும். ஓகே, இப்போ ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட்டு. இது வந்து ஒரு லாஸ்ட் ரிமைண்டர் மெசேஜ். வரக்கூடிய மே 6ஆம் தேதி நம்மளோட டாரட் ரீடிங் கிளாஸ் இருக்குது. ஸோ சொல்லி கொடுக்குற கிளாஸ் இருக்குது. இந்த டாரட் ரீடிங் வந்து யார் வேணாலும் கற்றுக்கலாம். உங்களுக்கு வந்து வேறு எந்த பேசிக் நாலேஜ் வந்து ஆஸ்ட்ராலஜியில் இருக்கணுன்றது கூட அவசியப்படாது. ஏன்னா இங்கேயே நான் உங்களுக்கு தெளிவாக வந்து இந்த டாரட் ரீடிங் எப்படி பார்க்குறதுன்றதை வந்து சொல்லி கொடுத்துருவேன். இந்த கிளாஸ் வந்து 3 வீக்ஸ்க்கு இருக்கும். ஸோ 3 வீக்ஸ்க்குன்றது வந்து அது கம்ப்ளீட்டாக ஒரு மாதமே எடுக்கிற மாதிரி தான். ஸோ ஒவ்வொரு நாளும் வந்து நைட் டைமில் ஈவினிங் 8:30 to 9:30 PM 1 hour கிளாஸ் இருக்கும். ஸோ நீங்கள் ரொம்ப அழகாக இதில் டாரட் ரீடிங் கற்றுக்குவீங்க. நல்ல ஒரு ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்ம டாரட் ரீடிங்கோட கைடன்ஸ் வந்து எடுக்க முடியும். அதாவது எதுக்கெல்லாம் அப்படின்னு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, இப்போ உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு பிரச்சனைகள் இருக்குன்னா, அந்த பிரச்சனைகளுக்கு என்ன காரணம், அதில் எந்த இடத்துல ஒர்க் அவுட் பண்ணணுன்ற அளவுக்கு தெளிவாக வரும். இப்போ ரொம்ப நாளாக வேலையில் இல்லை, வேலை சம்பாத்தியம் வந்து என்னால் பெர்ஃபெக்டாக பண்ண முடியல அப்படின்னா அதோட ரீசன் நீங்கள் எங்கே லேக் ஆகுறீங்க அப்படின்றது வரும். இல்லை பழைய மைண்ட் வந்து ரொம்ப டிப்ரெஸ்டான பிரச்சனைகள்லேருந்து வெளியே வர முடியலன்னா அது எந்த இடத்துல நீங்கள் லேக் ஆகிட்டீங்க, எந்த இடத்துல கிளியர் பண்ணணும், அதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணும், என்ன மாதிரி நெகட்டிவ் எனர்ஜிஸ்லேருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும், அதெல்லாம் தெளிவாக வரும். நம்மளோட முன்னோர்களோட பிளெஸ்ஸிங்ஸில் நமக்கு என்ன மெசேஜ் வருதுன்றதை தெளிவாக பார்க்க முடியும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. டாரட் ரீடிங் வந்து ஒரு பர்ஃபெக்டான கைடன்ஸாக நம்மளோட லைஃப்பில் அமையும். ஸோ இப்போ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்குது. இப்போ பாருங்கள், எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னால் நிறையா அப்பாயின்மெண்ட்ஸ் எனக்கு வருது. நிறைய பேர் கால் பண்ணுறாங்க. ஒரு நாளைக்கு மிஞ்சி போனால் நான் எத்தனை பேர்த்திட்ட பேச முடியும்னு நினைக்கிறீங்க? மிஞ்சி போனால் நான் 10 பேர்கிட்ட பேசுவேன்னா, அதுக்கு மேலே எவ்வளோ பேர் வெயிட் பண்ணுறாங்க. ஏன் வந்து அவங்கள வெயிட் பண்ண வைக்கணும்? ஸோ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இப்போ நிறைய நம்மளோட தமிழ் மக்கள் எல்லாம் கற்றுக்கிட்டாங்க. நல்ல பெஸ்ட்டு டாரட் ரீடர்ஸ் வந்து உருவாக்கணுன்றது என்னோடய ஆசை. ஸோ உங்களை ஒரு பெஸ்ட்டு டாரட் ரீடராக உருவாக்குறப்போ எல்லாருக்கும் நீங்கள் கைட் பண்ணுவீங்க. யார் யாருக்கு எங்கெல்லாம் வாய்ப்புகள் கிடைக்குதோ அந்த இடத்துல உங்களோட கைடன்ஸை வந்து நீங்கள் கொடுக்கலாம். ஸோ உங்களுக்கும் அது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இந்த டைமில் இருக்கும். ஸோ டாரட் ரீடிங் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க வரக்கூடிய திங்கட்கிழமை ஸ்டார்ட் ஆகுது, மே 6ஆம் தேதி. கொஞ்சம் ஏர்லியராக வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது அப்போ தான் வந்து உங்களுக்கு டாரட் ரீடிங் கிட்டெல்லாம் வந்து நாங்கள் கொரியர் பண்ண முடியும். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் கொரியரும் வாங்கி வச்சுட்டு நீங்கள் ரெடியாக இருக்கிறதுக்கு உங்களுக்கு பர்ஃபெக்டாக டைம் வந்து எங்களுக்கு மேட்ச் ஆகும். ஸ்க்ரீனில் இருக்க இந்த நம்பரே நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம், கால் பண்ணலாம், இல்லை வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. ஜாயின் பண்ணுங்கள். உங்களை ஒரு பெஸ்ட் டாரட் ரீடராக ஆக்க போகிறது என்னோடய பொறுப்பு. ஸோ நீங்கள் எந்த ஒரு பயமும் பதட்டமும் நம்மளால் பண்ண முடியுமா செய்ய முடியுமான்னு சந்தேகம்லாம் வேண்டவே வேண்டாம். உங்களோட சந்தேகத்துக்கு ஒரு நல்ல கான்ஃபிடென்ஸை நான் உங்களுக்கு கிளாஸில் கொடுத்துருவேன். நீங்கள் நல்லபடியாக கற்றுக்குவீங்க. அது என்னோட ப்ராமிஸ்னு கூட சொல்லலாம். ஓகே, ஸோ இப்போது இந்த வாரத்துக்கு உண்டான ஏஞ்சல்ஸ் மெசேஜ் என்னன்றதை பார்க்கலாம். நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 இந்த 3 நம்பரில் ஏதாவது ஒரு நம்பரை ஸ்ட்ராங்காக நினச்சிக்கோங்க. அந்த நம்பருக்கு வரக்கூடிய மெசேஜ் தான் இந்த வாரத்துக்கு உங்களுக்கு உண்டான ஏஞ்சல்ஸோட கைடன்ஸ். ஓகே, இப்போ நம்பர் 1 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்க்கலாம்.
ஓகே, நம்பர் 1 நினச்சவங்களுக்கு ஏஞ்சல்ஸ் மெசேஜ் என்னன்னு பார்ப்போம். நம்பர் 1 நினச்சவங்க ஒரு சின்ன ஏஞ்சல்ஸோட ப்ரேயரை மைண்டில் வச்சுட்டு 708 அப்படின்ற ஏஞ்சல் நம்பரை கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். ஓகே, நம்பர் 1 நினச்சவங்களுக்கு உங்களோட ஹெல்த் வைஸ் வந்து இந்த வாரம் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களோட ஹெல்த் வைஸும் சரி, நீங்கள் யாருக்காவது ஹெல்த் வைஸு நீங்கள் ஒரு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களோட வீட்டில் வந்து யாருக்காவது ஹெல்த் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் இருந்தது, அதுக்கு உங்களோட ஹெல்ப் இருக்குது, அந்த சப்போர்ட் வந்து நடந்துகிட்ருக்கு, ஒரு ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்டுக்காக கூட்டிகிட்டு போயிட்டுருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஹெல்த்தும் சரி, நீங்கள் யாரை பார்த்துக்கிறீங்களோ அவங்களோட ஹெல்த்தும் சரி ரொம்ப பர்ஃபெக்டாக இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அந்த இம்ப்ரூவ்மெண்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப மைண்டில் திருப்தியும் ஒரு ஹாப்பினஸும் இந்த வாரம் கொடுக்க போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ அதனால நீங்கள் ஏதாவது ஒரு சின்னதாக வெளியே போகிறது, அந்த சந்தோஷத்தை செலிப்ரேட் பண்ணுறது, இதெல்லாம் இந்த வாரம் உங்களுக்கு ஹெல்த் வைஸ் நல்லா இருக்குன்ற சந்தோஷம் வந்து பர்ஃபெக்டாக உங்களுக்கு இந்த வாரம் அமையும். உங்களுக்கு நிறைய ஒரு இன்ட்யூட்டிவ் ஸ்கில்ஸ் எல்லாம் உருவாகும். இது வந்து நம்ம பண்ணலாமா, செய்யலாமா, இது எனக்கு கரெக்டாக இல்லையா அப்படின்ற ஒரு தெளிவான ஒரு கிளாரிட்டி வந்து உங்களோட மைண்டில் உருவாகும். ஸோ நீங்கள் ஒரு விஷயம் உங்களுக்கு ரொம்ப கரெக்டாக பட்டுச்சு, இது வந்து எனக்கு கரெக்டு, இதை நான் பண்ணணும் அப்படின்னு கரெக்டாக பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து எதுவுமே வந்து யோசிச்சுக்கவே தேவையில்லை, யார்கிட்டையும் கேட்டு டிஸ்கஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா உங்களோட மைண்டில் நீங்கள் நினைக்கிற பாயிண்ட் இது வேணும் அப்படின்னா அது வந்து நீங்கள் அதை நோக்கி போகிறப்ப உங்களோட லைஃப்பில் வந்து ஒரு பெரிய பெட்டர் ஃப்யூச்சர் வந்து உங்களுக்கு காத்துட்டு தான் இருக்குது. ஏன்னா இன்ட்யூட்டிவ் ஸ்கில்ஸ் வந்து இந்த வாரம் வந்து உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் தூக்கத்தில் கூட உங்களுக்கு வந்து இந்த விஷயம் எனக்கு வேணும், இது எனக்கு தேவை அப்படின்னு ஏதாவது உங்களோட மைண்டில் பட்டுகிட்டே இருக்குன்னா அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணிக்குவீங்க. நீங்கள் அதை நோக்கி பயணப்படுறது ரொம்பவே உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்குது. உங்களுக்கு வந்து டிவைன் எனர்ஜி கனெக்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. அதனால நீங்கள் ஒரு மெடிடேஷன் ப்ராக்டிஸ்லாம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, இதுக்கு முன்னாடி என்னால் மெடிடேஷன் பண்ண முடியாது, எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும், எனக்கு வந்து நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் வரும் அப்படின்லாம் இருந்திருந்தால் கூட இந்த வாரம் மெடிடேஷன் ப்ராக்டிஸை உங்களால் ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ண முடியும். நீங்கள் ஒரு மெடிடேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அந்த இடத்துல ஏதாவது ஒரு பிங்க் கலர் ஃப்ளவர் இல்லை பிங்க் கலர் ரோஸு எது வேணாலும் ஒரு பிங்க் கலர் ஃப்ளவர் அந்த இடத்துல பக்கத்தில் வச்சு நீங்கள் ஒரு மெடிடேஷன் ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களோட மைண்ட் வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கும், அந்த எனர்ஜியை சென்ஸ் பண்ணுவீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரெய்கி ஹீலிங்லாம் பண்ணுறவங்களாக இருந்தால் நீங்கள் எங்கேயாவது பிரேக் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வாரம் இந்த பிங்க் கலர் எனர்ஜியை பக்கத்தில் வச்சு அழகான பூவை வந்து உங்களோட கூட வச்சு நீங்கள் பண்ணி பாருங்கள். பயங்கர ஃபோக்கஸ்டாக இருக்க முடியும், உங்களால் எனர்ஜி ஹீலிங்கை அவ்வளோ அழகாக சென்ஸ் பண்ண முடியும். ஸோ பர்ஃபெக்டாக உங்களோட மெடிடேஷன் வேறு லெவலில் உங்களுக்கு கிளாரிட்டியும் கொடுக்க போகுது. அதே மாதிரி உங்களுக்கு இந்த வாரம் வந்து மரங்களுக்கு பக்கத்தில் சம்வேர் எங்கேயோ மரங்களுக்கு பக்கத்தில் நீங்கள் நிற்கக்கூடிய எனர்ஜி, மரங்கள் இருக்கிற அதிகமாக மரங்கள் இருக்கிற இடத்துக்கு போகிறது, ஒரு கார்டனில் கொஞ்சம் நேரம் உட்கார்றதுக்கான சான்சஸ் வந்து உங்களுக்கு இந்த வாரம் வந்து அமையும். நீங்கள் எந்த விதமான மரங்கள் உங்கள் பக்கத்தில் இருந்தாலும் சரி அந்த இடத்துல ஒரு 2 நிமிஷம் கண்ணை மூடி உங்களுக்கு உண்டான என்ன விஷஸ் ஏதாவது இது எனக்கு பண்ணணும், இது நான் செஞ்சிடணும் அப்படின்னு நினைப்பீங்களா, அது அந்த மரங்களுக்கு பக்கத்தில் நின்று நீங்கள் வேண்டுங்க, உங்களுக்கு கண்டிப்பாக அது நடக்கும். அதே மாதிரி அரச மர வழிபாடாக இருந்தாலும் சரி, நீங்கள் கோயிலுக்கு போகிறப்ப மரங்கள் இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த இடத்துல ஒரு வழிபாடு பண்ணுறீங்க, உங்களோட இன்டென்ஷன்ஸ் அந்த இடத்துல வைக்கிறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பர்ஃபெக்டாக அப்படியே அதுக்கு உண்டான வழிமுறைகளை வந்து காட்டப்போகுது. இந்த வாரம்லாம் வந்து நீங்கள் ரொம்பவே பேலன்ஸ்டாக இருப்பீங்க. உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் உங்களோட மைண்டு தெளிவாக இருக்குது, நீங்கள் என்ன யோசிக்கிறீங்களோ அதை பர்ஃபெக்டாக நெக்ஸ்ட் மூக்கு எடுத்துகிட்டு போவீங்க. ரொம்ப பேலன்ஸ்டாக இருப்பீங்க. எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அதை நம்ம பார்த்துக்கலாம், இதுக்கு வந்து நான் இவ்வளோ குழப்பப்படணும்னு அவசியம் கிடையாது, இதுக்கெல்லாம் நான் இவ்வளோ டென்ஷன் ஆனால் எப்படின்ற மாதிரி நீங்கள் ரொம்ப பேலன்ஸ்டாக போவீங்க. பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவுகள் சொல்லுவீங்க, தெளிவான முடிவுகள் எடுப்பீங்க. ஸோ இந்த பேலன்ஸ் தான் உங்களுக்கு வந்து சூப்பராக இந்த வாரத்தையே எடுத்துகிட்டு போகுது. உங்களுக்கு வந்து இன் யாங் சிம்பிள் இருக்குல்ல, இன்யாங் சிம்பிள் பேலன்ஸை குறிக்கக்கூடியது தான் இன்யாங் சிம்பிளும். ஸோ ரவுண்டாக இருக்கும், ஒரு சைடு ஹாஃப் வந்து பிளாக்காக இருக்கும், இன்னொரு சைடு ஒயிட்டாக இருக்கும், பிளாக்கில் ஒயிட் இருக்கும், ஒயிட்டில் பிளாக் இருக்கும்ல. ஸோ இந்த சிம்பிளோட வால்பேப்பர் நீங்கள் வச்சுக்கிறது, இந்த சிம்பிள் பார்க்குறதெல்லாம் வந்து உங்களுக்கு இன்னுமே ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும். ஆல்ரெடி பேலன்ஸ்டாக இருப்பீங்க. ஸோ இந்த ஏஞ்சல்ஸோட பிளெஸ்ஸிங்ஸோட அந்த சிம்பிளும் உங்களுக்கு பயங்கர சப்போர்ட்டிவாக இருக்க போகுது. இதுதான் நம்பர் 1 நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ். ஓகே,
நம்பர் 2 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். நம்பர் 2 நினச்சவங்க கமெண்ட் செக்ஷனில் 708 அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணுறப்பவே உங்களுக்கு என்னெல்லாம் வந்து செலவு பண்ணுறீங்களோ அந்த செலவு பண்ணுறதை விட பல மடங்கு பணம் உங்களுக்கு வரவாக அமையணுன்ற ஒரு இன்டென்ஷனோடு டைப் பண்ணுங்கள். நம்பர் 2 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். ஓகே, நம்பர் 2 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். ஓகே, நம்பர் 2 நினச்சவங்க வந்து நிறைய நேரம் நீங்கள் கோவப்படுற மாதிரி அப்படியே பயங்கரமாக திட்டுற மாதிரி இதெல்லாம் வந்து ஒரு சீன் தான் போடுவீங்களே தவிர உங்களோட ஒரிஜினாலிட்டி வந்து இந்த வாரம் வெளிப்படும். அதாவது அந்த கோவத்துக்குள்ளே ஒரு லவ் இருக்கும். சிலர் வந்து ரொம்ப கோவப்படுறாங்க அப்படின்னா அதிகமாக வந்து ஒரு லவ்வபிளான பர்சன் இருக்குது, உங்கள் மேலே ரொம்ப லவ் இருக்குது அப்படின்றவங்க தானே கோவப்படுவாங்க அப்படின்றது நார்மலாக சொல்லுவோம்ல. அந்த நார்மலாக சொல்கிற கருத்து ஆக்சுவலாக இந்த வாரம் வந்து நிஜமாகும். நீங்கள் சும்மா கோவப்படுவீங்க, கத்துவீங்க, அப்படியே ஒரு வெறுப்பாய் உட்காந்துருக்க மாதிரி பண்ணுவீங்க, வீட்டில் எல்லாம் திட்டுறது அந்த மாதிரிலாம் பண்ணுவீங்க. ஆனால் அது கொஞ்ச நேரத்துலேயே உங்களோட உண்மை தன்மை வந்து அந்த இடத்துல வெளிப்பட்டுரும். ஸோ நீங்கள் அகைன் ஒரு கொஞ்ச நேரத்துலேயே வந்து வீட்டில் இருக்கவங்க கூட யார்கிட்ட திட்டினீங்களோ யார்கிட்ட கோவப்பட்டீங்களோ அவங்கக்கிட்ட போய் அகைன் கேரிங்காக வந்து பேச ஆரம்பிச்சிடுவீங்க. அவங்களுக்கே என்னது இது அப்படின்ற மாதிரி தோணும். இது என்ன நல்லவனா கெட்டவனா அப்படின்ற மாதிரி அவங்களோட மைண்டில் வந்து அவங்களுக்கு உருவாக ஆரம்பிக்கும். ஸோ அந்த எனர்ஜி, ஏன்னா இது ஆக்சுவலாக இதுதான் உங்களோட ஒரிஜினாலிட்டி. நீங்கள் அதெல்லாம் மறைச்சி நான் ரொம்ப கோவக்காரன், நான் ரொம்ப இது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் டாமினேட்டிங் மோட காட்ட பார்ப்பீங்க. பட் ஆக்சுவலாக உங்களோட இன்னர் மைண்ட் வந்து ரொம்ப சாஃப்ட்டு. அந்த சாஃப்ட்னஸ் இந்த வாரம் வந்து ரொம்ப அழகாக வெளிப்படும். ஸோ எவ்வளோ சாஃப்ட்னஸ் வெளிப்படுதோ அதுக்குண்டான அப்படியே நீங்கள் யாரெல்லாம் திட்டினீங்களா இருந்தாலும் சரி அவங்களும் வந்து அந்த லவ் அப்படியே அக்செப்ட் பண்ணுவாங்க. ஸோ நிறைய இடத்துல இந்த வாரங்கள் வந்து ஒரு பாண்டிங் தான் உருவாகும். உங்களுக்கு ஃபேமிலிக்குள்ளே நல்ல ரிலேஷன்ஷிப் வந்து ஃபேவரபுளாக இருக்கும். நீங்கள் வந்து பேர்ட்ஸுக்கெல்லாம் வந்து எதுவும் சாப்பிட கொடுக்குறீங்க, பேர்ட்ஸுக்கு வந்து தானியங்கள் போடுறீங்க சாப்பிட்றதுக்கு அப்படின்னாலாம் வந்து உங்களுக்கு இன்னும் உங்களோட லைஃப்பில் ரொம்ப நல்ல விஷயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. அதே மாதிரி நவதானியங்கள்லாம் வந்து பேர்ட்ஸ்க்கு முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எங்கே வாய்ப்பு இருக்கோ வந்து நீங்கள் கொடுங்க. குருவிக்கு, காக்காக்கு, எதுக்கு வேணாலும் நீங்கள் கொடுங்க. ஸோ அப்படி கொடுக்குறப்போ உங்களோட லைஃப்பில் வந்து நல்ல புது மாற்றங்களை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி சில மக்கள் வந்து உங்ககிட்ட வந்து புதுசாக வந்து ஒரு நியூ ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் இருக்கும். ஸோ அந்த நியூவாக பேசுகிற மக்கள், புது முகங்கள்லாம் வந்து இன்னும் நீங்கள் சில புது டீல்ஸ் எல்லாம், பிஸ்னஸ் டீல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வராங்கன்னா அதில் ரொம்ப அலசி ஆராய்ஞ்சு தீர விசாரித்து அதுக்கப்புறமா அந்த பிஸ்னஸ் டீல்குள்ளே போங்க. இது எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும், இது எல்லாமே சரியாக தான் இருக்கும்னு ரொம்ப ஜட்ஜ் பண்ணி எல்லாத்தையும் ரொம்ப அப்படியே நம்பிட வேண்டாம். கொஞ்சம் நல்லா அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களோட புது விஷயம், ஒரு புது பிஸ்னஸ், ஒரு நியூ ஸ்டார்ட்டை, ஒரு புதுசாக வந்து சொல்லக்கூடிய மக்கள் சொல்கிற கருத்து, இதெல்லாம் கொஞ்சம் நல்லா நீங்கள் லாஜிக்காக அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அதுக்குண்டான நெக்ஸ்ட்டு ஸ்டெப் எடுங்க. உங்களோட குழந்தைங்க கூட உங்களுக்கு வந்து நல்ல பாண்டிங் ஏற்படும். பேரண்ட்ஸு, குழந்தைங்க, அப்பா அம்மா கூட பாண்டிங் ஏற்படுறது இதெல்லாம் வந்து இந்த வாரம் ரொம்ப அழகாக இருக்குது. உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் உங்களோட தண்ணி எவ்வளோ நீங்கள் டீஹைட்ரேட்டாக ஆகாமல் உங்களை பார்த்துக்கணும். நிறைய வாட்டர் இன்டேக் எடுத்துக்கோங்க. அது ஜூஸோ எனிதிங், நீங்கள் வாட்டர் மெயினாக வந்து ஃபஸ்ட்டு வாட்டர், அதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணாலும் இது பண்ணுங்கள். நிறைய வாட்டர் இன்டேக் எடுத்துக்கணும். டீஹைட்ரேட் ஆகாமல் பார்த்துக்கணும்.
இருக்கணும். ஏன்னா சில நேரங்களில் உங்களுக்கு ரொம்ப டயர்டாக இருக்க மாதிரி, ஒரு டவுனாக உட்காந்துருக்க மாதிரி, ரீசனே இல்லாமல் நீங்கள் ஏதாவது யோசிச்சுட்டு இருக்கிறது இதெல்லாம் நடக்கும். அந்த டைமில் ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து ஒரு நல்ல பாசிட்டிவான இன்டென்ஷன்ஸ் வச்சு நீங்கள் எப்படியெல்லாம் இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க, இப்படி உட்காந்துருக்கீங்க, ஆனால் நான் எப்படியெல்லாம் இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு மைண்ட் செட் இருக்குல்ல, அதெல்லாம் இப்படியெல்லாம் இருக்கணும்னு அந்த வாட்டரில் ஒரு இன்டென்ஷன் வச்சு அந்த தண்ணியை குடிங்க ரிலாக்ஸ்டாக. உங்களுக்கு அதே மாதிரியே நல்லா நடக்க ஆரம்பிக்கும். உங்களோட எனர்ஜி வைஸ்லாம் ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது. உங்களோட பியூராக இருக்குது உங்களோட ஒவ்வொரு இன்டென்ஷன்ஸும். அதனால இவ்வளோ பியூராக இருக்கிறப்போ சில மக்கள் வந்து ஏமாத்துறதுக்கும் உண்டான சான்ஸும் இருக்குது. ஸோ அந்த ஏமாற்றங்களுக்கு வந்து எங்கேயும் ஆளாகிட வேண்டாம். ரொம்ப பியூர் எனர்ஜியாக இருக்குது. நீங்கள் வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு ரேக்கி ஹீலராக இருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் யாருக்காவது ஹீலிங் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களோட பியூர் எனர்ஜி இன்டென்ஷன்ஸ்லாம் அவங்களுக்கு அப்படியே அப்ளை ஆகும். அந்த ஹீலிங் எனர்ஜி வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து யாரையாவது நினச்சி திட்டினீங்க, யாரையாவது நினச்சி கோவப்படுறீங்கன்னா அதெல்லாம் அங்கே போய் வேலையே செய்யாது. நீங்கள் எவ்வளோ வந்து நல்லதாக நினைக்கிறீங்களோ அது மட்டும்தான் அங்கே வேலை செய்யும். அந்த அளவுக்கு உங்களோட எனர்ஜி பியூராக இந்த வாரம் பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுதான் நம்பர் 2 நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ். நம்பர் 3 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். நம்பர் 3 நினச்சவங்க கமெண்ட் செக்ஷனில் 708ன்னு டைப் பண்ணுங்கள். 708 டைப் பண்ணுறப்போ உங்களோட இன்டென்ஷனில் வந்து நீங்கள் எவ்வளோ பணம் செலவு பண்ணாலும் சரி, அந்த செலவு பண்ணுற பணம் பல மடங்காக உங்களுக்கு திருப்பி வரணுன்ற ஒரு இன்டென்ஷன் வச்சு 5 தடவை இந்த நம்பரை மைண்டில் சொல்லிவிட்டு 708 வந்து டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் செலவு பண்ணுறப்போ யூஸ் பண்ணுங்கள். இப்போ டைப் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் மறக்க மாட்டீங்க. எப்படி டீச்சர்ஸ் எல்லாம் வந்து இம்போசிஷன் கொடுப்பாங்கல்ல, இதை வந்து 10 தடவை எழுதிட்டு வாங்க, 20 தடவை எழுதிட்டு வாங்க, அப்போ தான் உங்களோட மைண்டில் ஸ்ட்ராங்காக இருக்கும்ன்ட்டு, அந்த மாதிரி. ஓகே, நம்பர் 3 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். ஓகே, நம்பர் 3 நினச்சவங்களுக்கு வந்து இந்த வாரம் நல்ல கான்ஃபிடென்ட்டாக இருப்பீங்க. ஒரு புது விஷயம் ஸ்டார்ட் பண்ணலாமா வேண்டாமா, நான் இதை செய்யலாமா வேண்டாமா, பண்ணலாமா வேண்டாமான்னு அந்த குழப்ப நிலை போயிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சுருவீங்க. இது எனக்கு தேவை, இதை நான் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஸ்ட்ராங்காக நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைப்பீங்க. நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய நெக்ஸ்ட் ஸ்டெப் அது ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, ஒர்க்காக இருந்தாலும் சரி, இதில் நல்ல பண வரவு வர்றதுக்கு ரொம்ப சூப்பர் சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வந்து நீங்கள் இத்தனை நாள் பேசாமலே இருக்கோம், நம்ம பேசிடலாம் அப்படின்னு நினச்சிங்கனாலும் அதை இந்த வாரம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அது வந்து உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்ஸையும் கொடுக்கும். இப்போ வந்து ரிலேஷன்ஷிப்பில் இப்போவே அதுக்குண்டான ரிசல்ட் தெரியலனாலும் நீங்கள் வந்து எடுக்க போகிற நெக்ஸ்ட் ஸ்டெப்பு உங்களுக்கு ஃப்யூச்சரில் நல்ல பெட்டரான சேஞ்சஸை தான் வந்து கொடுக்க போகுது. பண வரவில் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது. பணம் வரவு உண்டாகிறதுக்கு உண்டான நல்ல நல்ல விஷயங்கள்லாம் வந்து இந்த வாரம் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். அதே மாதிரி உங்களோட பயங்கள்லாம் அப்படியே சைலண்ட் ஆகிடும். நீங்கள் வந்து சில விஷயங்களுக்கு வந்து ஒரு இன்செக்யூர்டு ஃபீல் இருந்துட்டு இருந்தது, ஐயோ இதெல்லாம் நம்ம முடியுமா செஞ்சிடலாமான்னு அந்த இன்செக்யூர்டு ஃபீல் எல்லாம் சைலண்ட் ஆகிடும். இப்போ வந்து அந்த இன்செக்யூர்டு ஃபீல் எல்லாம் வந்து அடிச்சு நவுத்து கீழே போட்டு அதுக்கு மேலே நீங்கள் உட்காந்து பயங்கர கான்ஃபிடென்ட்டாக ட்ராவல் பண்ணுவீங்க. அதெல்லாம் இருந்த இடம் தெரியாமல் போயிடும். உங்களோட கான்ஃபிடென்ஸ் தான் உங்களுக்கு வந்து இந்த வாரத்தையே வந்து உங்களை ரொம்ப அழகாக ஸ்ட்ரென்த்தாக வழிநடத்த போகுது. நீங்கள் நிறைய பேருக்கு ரோல் மாடலாக இருக்க போகிறீங்க. உங்களை சுற்றி இருக்க மக்களுக்கு, ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸே வந்து இவங்க பண்ணுறது கரெக்டு தான், இவங்க செய்கிறது கரெக்டு தான், நீ சொல்கிறது பண்ணு, நீ செய்கிறது தான் சரி அப்படின்ற மாதிரி உங்களுக்கு பயங்கர சப்போர்ட்டிவாக, முன்னாடி வேறு மாதிரி பேசினவங்க கூட இப்போ வந்து உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக உங்களுக்கு இருக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ உங்களோட எவ்வளோ வந்து நீங்கள் ஒரு கான்ஃபிடென்ஸாக
ரொம்ப இதாக இருந்தாலும் உங்களுக்கு உள்ளே இருக்க அந்த ப்ளேஃபுல்னஸ் வந்து எப்போவுமே குறைய போகிறதில்ல. இந்த வாரம் அந்த ப்ளேஃபுல்னஸில் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்க போகுது. நீங்கள் குழந்தைங்க கூட ஜாலியாக விளையாடுறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். ப்ளே ஏரியாவில் வந்து குழந்தைங்க கூட பார்க்குற மாதிரி சான்சஸ் கிடைக்கும். இல்லை வந்து ஒரு வீடியோ கேம் குழந்தைங்க வந்து என்னெல்லாம் பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஜாலியாக விளையாடுவாங்க. ஒரு பால் ப்ளே பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ளே ஆக்டிவிட்டி உங்களுக்கு இந்த வாரம் நடக்கும். இப்போ நீங்கள் உங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா, உங்களோட ஆஃபீஸில் இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் ஏதாவது நடக்கிறது, அதில் நீங்கள் வந்து கலந்துக்கிறது. ஸோ இந்த மாதிரி ப்ளேயாக பண்ணுறது, இல்லை ஸ்விம்மிங் கிளாஸஸ் போகிறது, ஸ்விம்மிங் போகிறது, சம்திங் ஒரு ஆக்டிவிட்டி வந்து ரொம்ப நீங்கள் என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இதுக்குண்டான டைம் கண்டிப்பாக ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ உங்களோட ப்ளேஃபுல்னஸ் உங்களோட மைண்டில் எல்லாம் வந்து அப்படியே சைலண்ட்டாக வச்சுருக்கீங்க, அந்த ப்ளேஃபுல்னஸ் எல்லாம் வந்து நீங்கள் வெளியே கொண்டுட்டு வர அதெல்லாம் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண தான் உங்களோட வேலைகள்லையும் நீங்கள் வந்து ஒரு ப்ளேஃபுல்லாகவே பெட்டரான பெர்ஃபார்மன்ஸை கொடுப்பீங்க. நீங்கள் வேலை செய்கிற இடத்துல சொல்லுவாங்க, இவன் எப்படி இவ்வளோ வேலையை தனியாகவே செஞ்சிடறான்னு தெரியலையே, இவன் எப்படி இவ்வளோ வேலையை எடுத்து போட்டு பண்ணுறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு உங்களை பார்த்து வந்து ஒரு கண்ணு தான் வைப்பாங்க. நீங்கள் ஒரு வீட்டில் இருக்கீங்க, ஒரு ஹோம் மேக்கராக இருக்கீங்கன்னா, எப்படி இவங்க இவ்வளோ பண்ணுறாங்க, இவ்வளோ சமைக்கிறாங்க, இவ்வளோ வேலை பண்ணுறாங்க, இவ்வளோ வீட்டை க்ளீனாக வச்சுக்கிறாங்க அப்படின்ட்டு நீங்கள் செய்கிற வேலைக்கு வந்து பயங்கர கிரெடிட் கொடுப்பாங்க. ஆனால் நீங்கள் செய்கிற வேலைகள் வந்து டென்ஷன் இல்லாமல் சந்தோஷமாக தான் செஞ்சுருப்பீங்க. உங்களுக்குள்ளே பார்க்குறப்ப வெளியே இருந்து பார்க்குறவங்களுக்கு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ண மாதிரி இருக்கும். பட் நீங்கள் ரொம்ப ஒவ்வொரு சின்ன வேலையும் சரி என்ஜாய் பண்ணி தான் பண்ணுவீங்க. அந்த எனர்ஜி இந்த வாரம் வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்குது. எந்த வேலையும் உங்களுக்கு பெரிய வேலையவா தெரியவே தெரியாது. நீங்கள் வந்து இந்த வாரம் பாருங்கள், கண்டிப்பாக பட்டர்ஃப்ளைஸ் வந்து பார்க்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட்டர்ஃப்ளைஸும் பூவும் சேர்ந்து இருக்கிற மாதிரி இமேஜஸ்லாம் நீங்கள் எங்கேயாவது ஒன்று உங்களோட கண்ணில் படும். இல்லை பட்டர்ஃப்ளைஸ் பார்ப்பீங்க, கொஞ்ச நேரத்துலேயே வந்து பூவோட இமேஜும் கண்ணுக்கு தெரியும். ஸோ இது ரெண்டோட காம்பினேஷன் வந்து உங்களுக்கு ஃபேவரபுளாக இந்த வாரம் வந்து பார்க்குறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. உங்களுக்கு வந்து ஒரு நல்ல க்ரீனரியாக இருக்கிற இடத்துக்கு நீங்கள் அப்படிலாம் போகிறதுக்கான சான்ஸ் இருக்கும். நீங்கள் வந்து எங்கெல்லாம் வந்து உங்களோட வீட்டில் எவ்வளோ முடிஞ்ச அளவுக்கு க்ரீன் கலரில் அந்த இடம், இப்போ இந்த வாரம் யூஸ் பண்ணுற பெட்ஷீட் வந்து க்ரீன் கலர் யூஸ் பண்ணுங்கள். இந்த வாரம் எங்கேயா முக்கியமாக போகணும் அப்படின்னா அன்றைக்கி வந்து க்ரீன் கலர் ஷேடு ட்ரெஸ் யூஸ் பண்ணுங்கள். ஃபோன் வால்பேப்பரில் வந்து க்ரீன் கலரில் ஏதாவது லீஃபி இமேஜஸ் வந்து வச்சுக்கிற மாதிரி பாருங்கள். நீங்கள் உட்காந்துருக்கிற இடத்துல வந்து க்ரீனரி பிளான்ட்ஸ் வந்து வைங்க. உங்களோட கார்டனில், உங்களோட பால்கனியில் இந்த மாதிரி ஏதாவது சான்சஸ் இருக்குது நல்ல செடிகள்லாம் வைக்கிறதுக்கு அப்படின்னா ஒரு புது செடியை வந்து பிளான்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு க்ரீனோட எனர்ஜியும் இயற்கையும் உங்களுக்கு ரொம்ப ஒத்தி போகும். அந்த மாதிரி இடத்துல உட்காந்து நீங்கள் என்ன விதமான பிளானிங்லாம் பண்ணுறீங்கனாலும் அந்த பிளானிங் வந்து உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிக்கும். ஸோ இந்த க்ரீன் எனர்ஜி உங்களுக்கு இந்த வாரம் ரொம்ப ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது. அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வாரம்லாம் வந்து ஒரு டான்ஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் கிடைக்கும். நல்ல பாட்டு கேட்டுட்டு அப்படியே மைண்டுக்குள்ளேயே அவ்வளோ ஒரு டான்ஸ் நடக்கும் உங்களுக்கு. நீங்கள் ஒரு வேறு உலகத்தில் இருக்க மாதிரி இருக்கும் பாட்டு கேட்டுட்டு இருந்தீங்கன்னா கூட. ஸோ ரொம்ப உங்களுக்குள்ளே நீங்கள் வந்து ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணிக்க போகிறீங்க. அதெல்லாம் தான் உங்களுக்கு இந்த வாரம் இருக்குது. ஓகே, இதுதான் நம்பர் 3 நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ். வரக்கூடிய May 6th கிளாஸ் இருக்குது. ஸோ ஜாயின் பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு, உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எல்லாருக்கும் நீங்கள் வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம கொடுக்குறது எல்லாமே வீக்லி ரீடிங் இல்லை. ஸோ அந்த ஆன் டைமில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஹோல் வீக்குக்கு ஒரு நல்ல ஒரு கைடன்ஸாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.